பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் வாழ்ந்திராமல் சுவித்திருக்காமல் தங்களுக்காக வாழாம தங்களுக்கென்று வாழாம தங்கள் குடும்பத்துக்கென்று வாழாம சமுதாயத்துக்கென்று வாழாம காசுக்காகவோ பணத்துக்காகவோ அந்தஸ்துக்காகவோ வாழாமல் யாருக்காக வாழ வேண்டுமா? கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்ப வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்கென்று மரித்த எழுந்தவர்கள் என்று எழுந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவாக நம்ம பிழைக்க வேண்டும். ஆமென். நாம் ஏன் இந்த உலகத்துல வாழணும்? ஏன் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கணும்? எதுக்காக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்காக அல்ல, நம்மளை படைச்சி உண்டாக்கி உருவாக்குற தெய்வத்துக்காகவே நம்ம வாழ்ந்திருக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் உங்களுக்காக எனக்காக மறித்த எழுந்தவருக்கென்று நம்ம உயர்ந்து நம்ம வாழ்ந்து சுகந்து நம்ம உயிரோடு இருக்கும்படிக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா குடிமக்களுக்காகவும் மறித்தான் என்று நாம் நிதானிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப இனி நம்ம யாருக்காக பிழைக்கணும்? நம்மளுக்காக அல்ல, நம்மளுக்காக உயிரை கொடுத்த இயேசுவுக்காக நாம் பிழைக்கணும்.